ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் தாயை கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், எவ்வளவு கருணை உள்ள மிக்கவராக இருக்கின்றார் ஆத்திம். எல்லோருக்கும் உதவி செய்கின்றார். யாருக்கு என்ன பிரச்சனையோ ஆண்டவனுடைய கட்டளைப்படி நான் உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்று ஆத்திம் இதுவரையில் நாம் பார்த்திருக்கின்றோம். எவ்வளவு உதவி இருந்திருக்கிறார் அப்படின்று தன்னுடைய வாழ்க்கையை கூட தியாகம் செய்து மற்றவர்களுக்காக உதவி செய்கின்றார். அதே போலத்தான் பிராமண குழந்தைகள் என்ன செய்யணும்? தானும் முன்னேறணும், மற்றவங்களையும் முன்னேற வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தொழிலாக இருக்கிறது. வாருங்கள் போகலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம், அந்த கீரி மனிதனுக்கும் அந்த பாம்பு மனிதனுக்கும் சண்டை நீக்கி இப்பொழுது அந்த பைசாச அந்த பாதுஷாவை, அதாவது மகையூர் அந்த ஆத்திமை நோக்கி, மானிடனே எங்கள் பிரதேசத்துக்கு நீ ஏன் வந்தாய் என கேட்டார் அந்த பாதுஷா. சண்டையை நீக்கி சமாதான நிலவை செய்ய தங்கள் சமூகத்தை நாடி வந்திருக்கிறேன் என வினயமாக பதில் சொன்னார் ஆத்திம். மானிடனாகிய நீ பிசாசுகளுக்குள்ள சமாதானத்தை நிலவ செய்ய முடியுமா? உண்மையை சொல், நீ வந்த காரியம் என்ன என்று அதட்டினான் அந்த பாதுஷா மகையூர். தங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அல்லவா? ஆமாம். அவன் நீண்ட கால உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இல்ல அற்ப காலத்துல மடிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என கேட்டார் ஆத்திம். எவனுமே சரி தன் மகன் நீண்ட கால வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவான் அப்படின்று அந்த பாதுஷா சொன்னார், மகையூர் என்ற பாதுஷா. அப்படியானால் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய மகனுடைய உயிர் எந்த நேரத்திலும் பறிபோகலாம் அப்படின்னு நாம் நேற்று பார்த்தோம். அப்படி என்ன நடந்து விட்டது, கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்கள் அப்படின்று கெஞ்சினான் அந்த பாதுஷா. தங்களுடைய மகனுக்கு பரம எதிரியாக ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனுடைய தகப்பனை உங்கள் மகன் கொன்று விட்டான். அதனால் அந்த வாலிபன் தங்கள் மகனை வஞ்சம் தீர்த்து கொள்ளும் நோக்கத்தில் சதா அழிந்து கொண்டே இருக்கிறான். இன்று கூட அவர்கள் இருவரும் கடுமையாக சண்டையிட்டதை நான் பார்த்தேன். நான் தடுத்து நிறுத்தாவிட்டால் தங்கள் மகனை நீங்கள் இழந்திருப்பீர்கள். சரி, இன்றைக்கு இல்லாமல் போனாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் உங்கள் மகனுக்கு ஆபத்து நேருவது உறுதி அப்படின்று ஆத்திம் யார்கிட்ட சொன்னார்? அந்த மகையூர் என்ற பாதுஷாவிடம். நான் சொல்லுகிறபடி தாங்கள் செய்வதாயிருந்தால் இந்த இருவருடைய சமாதானத்தை ஏற்படுத்தி விட முடியும் அப்படி என்று ஆத்திம் கூறி முடிப்பதற்குள் என்னாச்சு? பாதுஷாவுடைய குறுக்கிட்டு, இவர்களிடையே விரோதம் வர காரணம் இல்லையே என்று கேட்டான் அந்த பாதுஷா. பாருங்கள் எப்படி கதை போகிறது பாரு. விரோதம் என்றால் அற்ப சொற்பமான விரோதம் என்று சொல்வதற்கில்லை. பராம் என்ற அந்த வாலிபனுக்கு ஒரு தங்கை உண்டு. அவனை தங்கள் மகன் நேசிக்கிறான். அவளை தனக்கு மணமுடித்து வைக்க அவள் தந்தை மறுத்து விட்டதால் ஆத்திரங்கொண்டு அந்த பெண்ணினுடைய தந்தையை உங்கள் மகன் கொன்று விட்டான். இதே போல உங்கள் மகளையும் பரான் என்ற வாலிபன் இப்பொழுது காதலித்து வருகிறான். நிலைமை இப்படியாக இருப்பதால் இந்த வாலிபர் இருவரிடையே நிரந்தரமான சமாதானத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று மனமாற நினைத்தால் தங்கள் மகளை அவனுக்கு தர ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. பிறகு தங்களிடம் என்று கூறி முடித்தார் ஆத்திம். நாசுக்காக ஆத்திம் எடுத்துரைத்தது பாதுஷாவுடைய மனதை மாற்றியது. சம்மதித்தார் அந்த மகையூர் என்ற பாதுஷா. ஆத்திமுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இப்படியாக 2 கல்யாணங்களும் சிறப்பாக நடந்தேறி விட்டது. பிறகு ஆத்திம் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானார். அது கண்ட பாதுஷாவான, அதாவது மகையூர், விலை மதிக்க முடியாத நவரத்தினங்களும் சரி, பொன்னும் சரி, வெள்ளியும் சரி, எல்லாவற்றையும் ஆத்திமுக்கு அர்ப்பணம் செய்தான்.
ஆத்திம் அவைகளை எல்லாம் ஏற்க மறுத்து, இந்த நாடோடிக்கு இந்த பொன்னும் பொருளும் எதற்கு? இது எல்லாம் ஏழைகளுக்கு தானம் செய்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் ஆத்திம். பாதுஷாவுக்கு மனம் சமாதானப்படுத்தவில்லை. ஆத்திமுக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்தால் தான் மனம் திருப்தி அடையும் என்று எண்ணினார். ஆகவே அவர் என்ன செஞ்சார்? ஒரு தடியை அவரிடம் கொடுத்து, அதனுடைய விசேஷங்களும் சரி, அதனுடைய குணாதிசயங்களும் சரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் பாதுஷா. இதை நீ அலட்சியமாக கருதி விடாதீர்கள். இந்த தடியால் பல நன்மைகள் உண்டாகும் உனக்கு. உதாரணமாக இப்பொழுது நான் சொல்கின்றேன், இந்த தடியை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்கள். அதாவது பாம்பு, தேள் இது போன்ற விஷ ஐந்துகள் எது கடித்தாலும் அதன் விஷம் உடம்பில் ஏறவே ஏறாது. இதை கையில் ஏந்திக் கொண்டு தீயில் குளிக்கலாம், பெருங்கடலில் குதிக்கலாம். அதாவது சூனியக்காரனுடைய மந்திர சக்தி இந்த தடியிடம் ஒன்று பலிக்காது. இது போல இந்த முத்தும் சரி மோதிரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த பாதுஷா ஆத்திமிடம். இதன் சக்தி என்னவென்றால், இந்த மோதிரத்தை அணிந்து கொண்டால் சிவப்பு, கருப்பு, பச்சை, வெள்ளை எந்த ஜாதி பாம்பு ஆனாலும் சரி, அவைகளுடைய விஷம் உங்களை ஒன்றுமே செய்யாது. இன்னொரு அதிசயமான பலனையும் இந்த மோதிரத்தின் மூலம் நீங்கள் அடையலாம். அதாவது கடலையோ அல்லது நதியோ கடக்க வேண்டுமானால் இந்த தடியை நீங்கள் தண்ணீரில் போட்டதும் சரி என்ன ஆகும்? ஒரு கப்பலாக மாறிவிடும் என்று கூறி அந்த முத்து, அந்த தடி, மோதிரத்தையும் சரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் பாதுஷா. யாரிடம்? ஆத்திமிடம். அவைகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டு பாதுஷாவிடம் விடைபெற்று அங்கிருந்து புறப்பட்டார் ஆத்திம். இப்போ அந்த மாசாந்தான் ஞாபகம் இருக்கிறதா? அந்த மாசாந்தான், அதாவது மாசாந்தரன் அந்த பாலைவனம் செல்வதற்காக பயணப்பட்டார் ஆத்திம். பெரும் நதி ஒன்று வழியில் குறுக்கிட்டது. அந்த நதியை கடந்துதான் பாலைவன பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும். அந்த நிலையில் அவருக்கு அந்த பைசாச, அதாவது பாதுஷா தந்த தடியினுடைய ஞாபகம் வரவே, ஏற்கனவே தலையில் ஒரு அந்த கரடுடைய மகள் கொடுத்த ஒரு மோதிரம் இருக்கிறது. அதை நதியில் அந்த தடியை என்ன செய்தாரு? அந்த நதியில் வீசி எறிந்தார். அடுத்த கடமை என்னாச்சு? அந்த தடி மாயாஜாலம் போல சிறிய கப்பலாக மாறியது. அந்த கப்பலில் ஆத்திம் ஏறிக்கொண்டு நதியை கடந்து விட்டார். பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டார். மாபெரும் இன்னொரு முதலை வந்தது. அந்த கப்பலை பற்றி இழுத்து சென்று கடலில் மூழ்கடித்து விட்டது. பாருங்கள் எவ்வளவு பிரச்சனை. சங்கமுகத்துல ஒவ்வொரு பிராமண குழந்தைகள் இது போல பிரச்சனை வருகிறதா? மனம் ஆடுகிறதா? யோசித்து பாருங்கள். அப்போ ஆத்திமுக என்ன செய்தார்? என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருக்கு. அப்போ திடீரென்று பார்த்தபோது தரை தட்டுப்பட்டு விட்டது. ஆத்திம் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது அவரது கப்பலை தண்ணீருக்குள் இழுத்து சென்ற முதலை அவரை நோக்கி இனிமையான மொழியிலே பேசிச்சு. எப்படி பேசுது? ஏய் வாலிபரே, நான் தங்களை இங்கு இழுத்து வந்ததற்கு காரணம் இருக்கிறது. அதோ தெரிகிறதே, அதுதான் நான் தங்கியிருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டை ஒரு நண்டு தனதாக்கி கொள்ள முயற்சிக்கின்றது. பாருங்கள் எப்படி இயற்கை பாருங்கள். ஆகவே அந்த நண்டுக்கு நல்ல நீதி புகட்டி என் வீட்டை அபகரிக்க செய்யாமல் தடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது அந்த முதலை. அதை கேட்ட ஆத்திம் லேசாக சிரித்துக் கொண்டார். இதென்ன விசித்திரம்? ஒரு சாதாரண நண்டுக்கு இவ்வளவு பெரிய முதலையாகி நீ ஏன் பயப்படுகிறாய்? இது என்னால் நம்பவே முடியவில்லை என்று ஆச்சரியத்துடன் யார் கேட்டாரு? ஆத்திம் கேட்டார். யாரிடம்? முதலையிடம். அதை ஒரு சாதாரண நண்டாக எண்ணி விடாதீர்கள். ஆத்திமே இரை தேடுவதற்காக போயிருக்கிறது. வரும் நேரமாகி விட்டது. வந்ததும் அதன் உருவத்தை பாருங்கள். ராட்சச உருவம் படைத்த நண்டு அது. அப்படி என்று முதலை சொல்லி முடிப்பதற்குள் அந்த ராட்சச நண்டு இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது கிளம்பிய பேரிரைச்சல் உலகமே அதிரும்படியாக இருந்தது அந்த இடம். அதை கண்டு ஆத்தி குலை நடுங்கி போனார்.
இதனிடமிருந்து எப்படி தப்பப் போகிறோம் என்று அவர் பீதிக்கும் உள்ளானார் எனலாம். அடுத்த க்ஷணமே அவருக்கு அந்த பாதுஷா தந்த அந்த தடியினுடைய ஞாபகம் வந்தது. அதை தன்னுடைய வலது கையால பிடித்துக் கொண்டு நண்டியிடம் பேசினார். "ஏய் ராட்சத நண்டே! உனக்குத்தான் மிகுந்த பலம், அதாவது ராட்சத உடலமைப்பு இருக்கிறது என்பதற்காக மற்றவருக்கு கேடு செய்ய நினைக்கிறாயா? அந்த கேடு உன்னையே ஒரு நாள் வந்தடையும் என்பதை நீ ஏன் உணரவில்லை? உன்னைக் காட்டிலும் சரி, பலத்திலும், உருவத்திலும் குறைவாக உள்ள இந்த முதலனுடைய ஜாகையோ நீ தேடிக்கொள்ள வேண்டும்" என்று இதமாக கேட்டார் ஆத்தி. பார்ப்போம். அந்த நண்டு என்ன செய்கிறது? நாளைக்கு அந்த முதலைய என்ன நடக்கப் போகிறது அப்படின்ட்டு ஒரு ரகசியமாக நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் தாய் கதையை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாருங்கள் எவ்வளவு கருணை உள்ள மிக்கவராக இருக்கின்றார். ஆத்திம் எல்லோருக்கும் உதவி செய்கின்றார். யாருக்கு என்ன பிரச்சனையோ